கறிக்கோழி வளர்ப்பு விவசாயிகள் பிரச்சினை குறித்து பேச அனுமதி மறுக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக உறுப்பினர்கள் சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர். தமிழக சட்டமன்றத்தில் இன்று கறிக்கோழி வளர்ப்பு விவசாயிகளின் பிரச்சினை தொடர்பாக அளிக்கப்பட்ட சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது விவாதிக்க வேண்டும் என்று அதிமுக உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்தனர். ஆனால் அதற்கு சபாநாயகர் அனுமதி அளிக்க மறுத்துவிட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்ட அதிமுக உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். அதன்பின் பேரவைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, கூலி உயர்வு கேட்டு கறிக்கோழி வளர்ப்பு விவசாயிகள் போராடி வருகின்றனர் என்றும், ஆனால் திமுக அரசு கறிக்கோழி பண்ணை முதலாளிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்தார். சுமார் 40,000 விவசாய குடும்பங்கள் இதில் பாதிப்புக்குள்ளாகிறாங்க. 5 லட்சம் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த கறிக்கோழி வாங்குகின்ற நிறுவனங்களுக்கு சாதகமாக செயல்பட்டு வருகிறது. அதுதான் இப்போ தெளிவாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலைக்கு தக்கவாறு இவர்களுடைய கூலி உயர்வை, அந்த கோழி வளர்ப்பு செலவு அதிகரித்த காரணத்தினால அந்த கோழி வளர்ப்புக்கு எவ்வளவு செலவு உயர்ந்திருக்கணும் அதற்கு ஏற்றவாறு அவர் உயர்ந்து கொடுக்க வேண்டும் என்று தான் அவருடைய கோரிக்கை. இதை ஜீரோ அவர்கள் நான் கொண்டு வந்தேன். இதை கூட பேசுவதற்கு இந்த அரசாங்கம் அனுமதிக்கல. எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் சர்வாதிகார போக்கை கடைபிடிக்கும் என்பது எனக்கு தெரியும். இன்னொன்று, சிக்கன் குடியா இன்னைக்கு எல்லா பத்திரிகையும் வந்திருக்குது, ஊடகத்திலையும் வந்திருக்குது. இந்த அரசாங்கம் பொறுப்பேற்றதிலிருந்து இந்த கொசு ஒழிப்பில் அக்கறை செலுத்துவதில்லை. இந்த கொசுனால தான் பல நோய்கள் மக்களுக்கு தாக்கப்படுகிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் சென்னை, காஞ்சிபுரம், தென்காசி, தேனி, கடலூர், அரியலூர் உட்பட பல மாவட்டங்களில் சிக்கன் குனியா ஏற்பட்டு கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த பாதிப்புக்குள்ளான மக்களுக்கு ஆங்காங்கே முகாம்கள் நடத்தி யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களாம் என்னென்ன அறிகுறி இருக்கின்றதோ அதன் மூலமாக அந்த முகாமில் அவர் சிகிச்சை பெறக்கூடிய நடவடிக்கை இந்த அரசு எடுக்க வேண்டும் என்று அதுவும் நான் ஜீரோவில் இருப்பதாக இருந்தால் அதுக்கு அனுமதி கொடுக்கல.